ட்ரெண்ட் மக்களுக்கு வணக்கம். விஜய் என்னென்ன விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு, இதெல்லாம் தெரிஞ்சுதான் பண்றாரா, தெரியாம தான் பண்றாரா அப்படின்னு சொல்லி இப்போ நிறைய ரசிகர்கள், கட்சிக்காரர்கள் எல்லாருமே ஆதங்கமா கேள்விகள் கேட்டுட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா, கரூர் சம்பவம் முடிஞ்சு போயிடுச்சுன்னு நம்ம எல்லாம் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அதுல என்னென்ன விஷயங்கள் உண்மையிலே நடந்திருக்கு, எதனால 41 பேர் இறந்தாங்கன்றது இப்போதான் வெளிவந்திருக்கு. அதாவது ஒரு சில சிசிடிவி காட்சிகள் வெளிவந்திருக்கு. அந்த கரூர் சம்பவம், அந்த கூட்ட நெரிசல் அப்படிங்கிறது சாதாரணமா ஏற்பட்டது அல்ல. இவங்க சினிமா ஷூட்டிங், அதாவது ஜனநாயகன் படத்துல ஒரு சில சீன் வேணும் அப்படின்றதுக்காக தான் அந்த கிரௌட கிரியேட் பண்ணிருக்காங்க. அங்க வச்சிருந்தது எல்லாமே ஷூட்டிங் கேமரா அப்படின்னு சொல்லி ப்ரூஃப் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம மேல ட்ரோன் ஷாட்லாம் எடுத்திருக்காங்க. இது மக்களுக்கு தெரியாது, கண்டிப்பா விஜய்க்கு தெரியாம இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இதை பார்த்த ஒரு ரசிகர் என்ன எழுதியிருக்காரு அப்படின்னா, ரொம்பவே உருக்கமான ஒரு கடிதத்தை எழுதியிருக்காரு. ஏன்னா இப்படி எங்களை முதுகுல குத்திட்டீங்க, உங்களை நம்புனதுக்கு இந்த அளவுக்கு எங்களை நீங்க பழி வாங்குவீங்களா, எங்களை ஏத்தி விடுற ஏனியா நினைச்சு ஏறினதுக்கு அப்புறமா எங்களை எட்டி உதைக்கிறீங்கல்ல, சோ இத்தனை பேர் சாவறதுக்கு நீங்களே காரணமா இருந்திருக்கீங்கல்ல, சோ உங்களுக்கு உங்களோட பட ஷூட்டிங்கும் அதுல வரக்கூடிய வசூலும் இவ்வளவு முக்கியமா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டு எழுதியிருக்காரு. அது மட்டும் இல்லாம, நீங்க வேணும்னு சொல்லியிருந்தா நாங்களே உயிரை கொடுத்திருப்போமே, எங்களுக்கு தெரியாம எப்படி எங்களோட உயிரை உங்களால எடுக்கிறதுக்கு முன்வர முடிஞ்சது அப்படின்ற மாதிரி ஆணித்தனமா செருப்பால் அடிச்ச மாதிரி ஒரு கேள்வி அந்த ரசிகர் கேட்டு அதை கடிதம் மூலமா எழுதியிருக்காரு. இந்த விஷயம் இப்ப ரொம்பவே பரவலா பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. சோசியல் மீடியால இது ரொம்பவே வைரலா போய்கிட்டு இருக்கு. இது மட்டும் இல்லாம, உங்களோட படம் நல்லாவே இல்ல அப்படின்னா கூட 100 ரூபாய் டிக்கெட்டை 1000 ரூபாய் கொடுத்து நாங்க வாங்கி பாக்குறோம், உங்களுக்கு பாலாபிஷேகம் பட்டாபிஷேகம் பண்ணி உங்களை நாங்க அழகு பார்த்திருக்கோம், அப்படிப்பட்ட முட்டாள் மக்களா எங்களை நினைச்சிருக்கீங்கல்ல அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஆதங்கத்தோட எழுதியிருக்காங்க. அந்த ரசிகர் சொன்ன இந்த விஷயங்கள் சரியா தவறா அப்படின்றத மறக்காம எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.